சென்னையில் அமைச்சர்கள் பங்கேற்றிருந்த நிகழ்ச்சியில் மேயர் பிரியாவை தேடிக் கொண்டிருந்த மாணவனின் ஆவலை அமைச்சர் உதயநிதி நிறைவேற்றி வைத்து சிரிப்பலையை ஏற்படுத்தினார். டிசிஎம் சார் வந்து ஃபோட்டோவுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு மாணவர் வந்து மேயரை கவர்லையா அப்படின்ட்டு டிசிஎம் கிட்ட கேட்டுட்டாங்க. டிசிஎம் சுற்றி தேடுறாங்க எங்கே மேயர் அப்படின்னு. எல்லாரும் பரபரப்பாயிட்டாங்க. அம்மா துரையம்மா இது வங்க கரையம்மா. எப்பயுமே வந்து சாரியில் உங்களை பார்த்தனாங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்லேயும் வந்து நம்ம மேயர் மேமை பார்க்குறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆனால் எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க? வெஸ்டர்னில் தான் கொஞ்சம் வெஸ்டர்ன். உண்மையில் எனக்கு வந்து விருது நிகழ்வு வந்து எனக்கு ஒரு பெருமையாக எனக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பெண் இந்த நகரத்தின் தந்தை. Pink, Tamil Nadu's #1 digital women's channel வழங்கும் Golden Queen Awards. Our title sponsor GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. Sunland Sunflower Oil, பிசு பிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Supported by Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by Prince Jewelry for the princess in you. Banking partner Equitas Small Finance Bank. Associate sponsors Black Thunder, Asia's #1 water theme park. Favorite pasta 100% durum wheat pasta. Anandam Silks, Aragai, Anandamai. Lalithambigai Fertility Center, a unit of Sri Lalithambigai Medical College. Kanchipuram Varahi Lakshmi Silks, legacy of weave. Women's wear partner, Presta. Women's wear Anithilum Besta. Presta Innerwears, leggings and nighties. Luxury partner, Update Cars. Food partner, Topivapa Biryani. Sweet and snacks partner, Aladipattiyan Alva Matrum Karupatti Kapi. Beverage partner, British Empire Packaged Drinking Water. Hospitality partners, Somerset Greenways Chennai, Hilton Chennai, Pullman Chennai Annasale. Travel and ticket partner, Route 45 Holidays. Experience the world with us. Automobile training partner, Cars Only. சூப்பரான ஒரு பர்சனை கூப்பிட போகிறோம். ஒரு யங்கஸ்ட் மேயர். மழை வருது அப்படின்னு உடனே மழையுடைய முதல் துளி வந்து விழுந்த உடனே பூட்ஸ் மாட்டிக்கிட்டு ஷீ இஸ் ரெடி. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஐ எம் ஆன் த கிரவுண்ட், மக்களை டைரக்டாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய our sunshine honorable பிரியா ராஜன் அவர்கள், the mayor of Madras. Now for us to move on to the next award. Again, ஒரு ரொம்ப inspiring ஆன award. Truly an iconic award தான். And இந்த விருதை வழங்குவதற்காக I think பெண்களை இவ்வளவு அழகாக கொண்டாடக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு இயக்குனர்னா அது சீனு ராமசாமி அவர்கள் தான். I'm going to request சீனு ராமசாமி sir to please join us on stage. Omar Mukhtar அவர்கள், the founder and CEO, Topivapa Biryani sir, please join us on stage. Special award in the special recognition யாருக்கு அப்படின்றத ஒரு ஏவின் மூலமாக பார்க்கலாம். Can we have the AV please? Golden Icon of Women Empowerment. This award goes to Honorable Priya Rajan, the Mayor of Madras. Congratulations ma'am. We are so proud ma'am. The youngest mayor. இன்னைக்கு நம்ம சிட்டி ஒரு சேஃப் சிட்டியாக இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு மிகப்பெரிய அங்கமாக ஒரு கான்ட்ரிபியூட்டராக இருந்தது நீங்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் யூ, ஃபார் பீங் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் ஒரு சில வார்த்தைகள் அபவுட் தி அவார்ட் அண்ட் பீங் ஹியர் டுடே ப்ளீஸ். தேங்க்யூ அச்சுமா. எனக்கும் அச்சுமா சொல்லியே பழக்கம் வீட்டில். ஸோ தேங்க்யூ. ஸோ கலாட்டா பிங்க் டோட்டல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெரி ஃபஸ்ட் அவார்ட் நான் மேயரான பிறகு வாங்கிறது. மோஸ்ட்லி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் தவிர்த்துடுவேன். ஏன்னா யார் கேட்டாலும் நான் ஃபீல்டு வந்து 3 years தான் ஆயிருக்கு, என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நான் மோஸ்ட்லி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் போனதில்லை. பட் கலாட்டா பிங்க் வந்து இது முற்றிலுமாக பெண்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. பெண்கள் நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறதா தெரிவித்திருந்தாங்க. ஒரு பெண்ணாக இந்த இடத்துல நிற்கிறதுல நான் ரொம்ப பெருமை அடைகிறேன்.
இன்றைக்கு பெண்களுக்கான பாதுகாப்பான நகரம் சென்னை அப்படின்றத அச்சுமா பேசும்போது தெரிவித்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக சென்னையில் வந்து நம்ம மாநகராட்சி சார்பாகவே ஜெண்டர் லேப் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை வந்து 2022ஆம் ஆண்டு வந்து துவங்கப்பட்டது. ஸோ நம்ம இந்தியாவிலே நம்ம மாநகராட்சியில் மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். இது முற்றிலுமாக பெண்களோட பாதுகாப்புக்காக, பெண்கள் எந்த அளவுக்கு சேஃப்டியாக பொதுவெளியில் இருக்காங்க அப்படின்றத ஸ்டடி பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த ஒரு முன்னெடுப்பை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த அவார்டு என்னையும் இந்த அவார்டில் வந்து தேர்ந்தெடுத்ததுக்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி மேம். இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மேம். இது பாலிடிக்ஸ் சைடில் நம்ம போகவே இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் மோர் ஆஃப் அன் எம்பவர்மெண்ட் திங். சீனு சார், உங்களை நான் கேட்பேன் எப்பவுமே, மை ஃபேவரட் கொஸ்டின் டு யூ சார். நீங்கள் பெண்களை போர்ட்ரே பண்ணும்போதே அதில் சக்தி இருக்குது. நான் கோபி சார் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் தான். என்ன முடியும் சார் இயக்குனர்கள் இந்த மாதிரி தான் பெண்களை காட்ட வேண்டும், ஸ்ட்ராங்காக காட்ட வேண்டும். சரண்யா மேம் வந்து ஆல் தி வே டு த நேஷனல் அவார்டுக்கு ஒரு கதாபாத்திரமே உருவாக்குனது அது நீங்கள் தான். ஐவ் சீன் தட். ஸோ மேம், நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கீங்க. யூ சீன் ஸ்ட்ராங் விமென், யூ ஒர்க் வித் ஸ்ட்ராங் விமென். இன்னைக்கு இந்த எம்பவர்மெண்ட்டுக்கு அங்கீகாரமாக முகமாக இருக்கக்கூடிய பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மேடையில் உங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும்? உண்மையிலே எனக்கு வந்து இந்த விருது நிகழ்வு வந்து எனக்கு ஒரு பெருமையாக எனக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பெண் இந்த நகரத்தின் தந்தை, ஒரு பெண் இந்த நகரத்தின் தந்தை. அப்போ அவங்கள கூர்ந்து, அவங்களோட செயல்பாடுகளை கூர்ந்து நம்ம கவனிக்கும்போது ஒரு துணிச்சல், ஒரு வெள்ள காலங்களில் வந்து அவ்வளவு ஒரு துரிதமான நடவடிக்கை, களத்தில் இறங்கி வேலை செய்கிற அந்த பாங்கு, மற்ற மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே, மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சென்னை கிரேட்டர் கார்ப்பரேஷன் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுல, அதுவும் ஒரு என்னை விட வயது கம்மியாக இருக்கிற ஒரு மேயர், பெண் மேயர் இதை செய்கிறாங்க அப்படிங்கும்போது, இதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும், பெண் குழந்தைகளும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணை வந்து திரைப்படங்களில் ஏன் பெண் சக்தி வாய்ந்தவளாக நம்ம காமிக்கிறோம்? குறிப்பாக என்னோடய படங்களில் உண்மையிலேயே ஒரு ஆணை விட ஒரு பெண் தான் சக்தி வாய்ந்தவர். ஒரு ஆண் தனித்து இந்த உலகத்தில் ஜனித்து மேலே வரவே முடியாது. ஒரு பெண்ணோட துணை இல்லாமல் ஒரு ஆண் வரவே முடியாது. நான் கூட ஒரு கவிதை எழுதினேன். பலகீனமான ஆண்களுக்கெல்லாம் கடவுள் ஒரு பலமான பெண் துணையை தருகிறார் அப்படின்னு. ஏன்னா பலகீனமான ஆண்களை இந்த உலகத்தில் படைச்சிட்டு கடவுள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஏன்னா அவனுக்கு ஒரு பலமான பெண் துணையை தர்றாங்கன்னு. ஸோ நம்முடைய மேயர் பிரியா அவர்கள் போல் வந்து தொடர்ந்து அர்ப்பணிப்போடு, அதுவும் இந்த விருது விழா நடக்கிறது வந்து கலைவாணர் அரங்கம், அந்த கலைவாணர் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். ஸோ அவங்க கண்ட கனவுகள்லாம் ஒரு நனவாகிற மாதிரியான இந்த ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்குறேன். கலாட்டாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். விருது பெற்ற மேயருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ மேம். இப்போ ஒரு சில கேள்விகள் மேம். ஒரு பெண்ணாக, ஒரு பிரதிநிதியாக, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட், ஒரு ரொம்ப குவாலிஃபைடான ஒரு சிட்டியோடைய மேயராக இருக்குது அப்படின்றது இட் லுக்ஸ் வெரி நைஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஆனால் ஒவ்வொரு நாளுமே ப்ரெஷர் ஜாப் தான். த ஹாட் சீட் அப்படின்றது உண்மையிலேயே நீங்கள் உட்கார்ற சீட்டு. ஸோ அது எப்படி அது ஹேண்டில் பண்ணுறீங்க? இவ்வளோ சவால் அதில் இருக்குது. கண்டிப்பாக மிகவுமே சவாலான விஷயம். ஏன்னா இன்றைக்கி நான் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருக்கிறேன். நம்ம தமிழகத்தில் வந்துமே மொத்தமாக 11 பெண் மேயர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு பெண்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்று நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்னை மாநகராட்சி அப்படின்னும் பொழுது மற்ற மாநகராட்சி கம்பேர் பண்ணும்போது மிகவும் பெரிய மாநகராட்சி, நிறைய ஒர்க்ஸ் எடுக்கக்கூடிய மாநகராட்சி. அதுவும் இல்லாமல் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்த ஒரு சீட்டில் இருக்க கண்டிப்பாக டஃப்பான டைம்ஸ் தான். பட் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து சப்போர்ட் தராங்க. பெண்களுக்கு வந்து எப்பொழுதுமே எனக்கு முன்னாடி பேசும்போது சார் சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு ஒரு
பெண் இருப்பாங்க அப்படின்னு. அதே போல் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணோட சப்போர்ட் என்றைக்குமே தேவை. இன்றைக்கு அரசியல் களமில் பெண்கள் இவ்வளோ முன்னேற்றம் கண்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் நமக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் தான். இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா 200 வார்டு இருக்குது, 200 மாமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அதில் 102 பேர் வந்து பெண்களாக இருக்கிறாங்க. இதுவே முதல் முறை பெண்களுக்கு இந்த அளவுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேம் இப்போ நீங்கள் இப்போ வந்து மேயர் அப்படின்றதே வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் தான். ஒருவேளை இந்த ப்ரொஃபஷனல் இல்லாமல் வேற ஒரு ப்ரொஃபஷனல் போயிருந்தால் நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? இல்லை, நான் டீச்சிங் ப்ரொஃபஷனில் தான் இருந்திருந்தேன். ஆல்ரெடி இதை நான் நிறைய இன்டர்வியூஸில் வந்து தெரிவித்திருந்தேன். டோட்டலாகவே எனக்கு டீச்சிங் லைனில் போகணும் அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பட் இன்றைக்கி சென்னை மாநகராட்சியின் மேயராக இருக்கிறதுனால மாநகராட்சி பள்ளிகள்லே வந்து 419 பள்ளிகள் இருக்குது. ஸோ இந்த பள்ளிகள்லாம் எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து முன்னேற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்குறோம். மேம், எல்இடியில் ஒரு வீடியோ வருது மேம், அதை நீங்கள் பார்க்கணும். சென்னையில் அமைச்சர்கள் பங்கேற்றிருந்த நிகழ்ச்சியில் மேயர் பிரியாவை தேடிக்கொண்டிருந்த மாணவனின் ஆவலை அமைச்சர் உதயநிதி நிறைவேற்றி வைத்து சிரிப்பலையை ஏற்படுத்தினார். மேம், ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உங்களுக்குன்னு இருக்குது மேம். அது நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த ஃபேன் ஃபாலோயிங் பிகாஸ் எது யங்கஸ்ட் மேயரில் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அந்த ஃபேன் ஃபாலோயிங் கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க? கண்டிப்பாக இந்த நீங்கள் காமிச்ச விஷுவல்ஸ் வந்து சென்னை ஸ்கூல் ஈவெண்ட் சைக்கிள் வழங்கும் விழா. ஸோ டிசிஎம் சார் வந்து ஃபோட்டோவுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து ஒரு மாணவர் வந்து மேயரை கவர்லையா அப்படின்ட்டு டிசிஎம் கிட்ட கேட்டுட்டாங்க. டிசிஎம் சுற்றி தேடுறாங்க எங்கே மேயர் அப்படின்னு. எல்லோரும் பரபரப்பாயிட்டாங்க. ஸோ கேட்கும்பொழுது நான் வந்து என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி கேட்டாங்க, அக்கா எல்லாரும் ஸ்கூல் பசங்களையும் டூர் கூட்டிகிட்டு போகிறீங்க. சென்னை மாநகராட்சியில் பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்லேருந்து வராங்க, எந்த மாதிரி ஒரு அடிப்படை கட்டமைப்புலேருந்து வராங்க அப்படின்ட்டு அந்த சென்னை பள்ளிகளில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைங்க கிட்ட நேரடியாக நம்ம உரையாடும் பொழுது தெரியும். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் மூலயமா ஒரு நாள் டூர் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி 23ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்குமே டூர் கூட்டிகிட்டு போகிறோம். பிளானட்டோரியம், மெரினா பீச்சு, அப்புறம் நம்ம அண்ணா லைப்ரரி, இந்த மாதிரி பகுதிகளெலாம் கூப்பிட்டு போகிறோம். அதுக்கே அந்த குழந்தைகள் வந்து அவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க அந்த இடத்த போய் அதுதான் அந்த தம்பி வந்து என்னை கேட்டிருந்தாங்க, அக்கா எங்களெல்லாம் எப்போ கூட்டிகிட்டு போவீங்கன்னு. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம் அப்படின்றத தெரிவித்திருந்தேன். இதை தாண்டி ஃபேன் பேஸ் அப்படின்றது சொல்வதை விட ஒரு பெண்ணாக நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்றத நிறைய பெண்கள் வந்து சந்தோஷப்பட்டு பார்க்குறாங்க. ஒரு பெண்ணாக நம்மளாலேயும் முடியும் அப்படின்றத வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருமே நான் வந்த புதுசில் அப்போ இருந்த பிரியாக்கோ இப்போ இருக்க பிரியாக்கோ நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய பெண்களுக்கு வந்து என்னை அவங்கள ஒருத்தியாக பார்க்கறதுனால என்னை பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் மேம். நீங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகவே முதலமைச்சர் கூடயும் துணை முதலமைச்சர் கூடயும் ஒர்க் பண்ணுறீங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்ட் பற்றி சொல்லுங்களேன். கண்டிப்பாக 2 பேருமே ரொம்ப ஹம்பிள், ரொம்ப பொலைட். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்கிட்ட வந்து எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அதை முன்வைக்கும் பொழுது ரொம்ப பொறுமையாக கேட்பாங்க. அதில் என்ன திருத்தங்கள் செய்யலாம் அப்படின்றத ரொம்ப பொறுமையாக கேட்பாங்க. அரசியல் களத்துக்கு நான் வந்து 3 வருடங்கள் தான் ஆகுது. ஆனால் அரசியலில் வந்து என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்போ வந்தவ அப்படின்னு இல்லாமல் எனக்கும் முன்னுரிமை கொடுத்து அந்த பேஷன்ஸோடு கேட்பாங்க என்ன தெரிவித்திருந்தாலும். அதே போல் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நேரடியாக சந்திக்கும் பொழுதோ சரி, என்னுடைய கோரிக்கைகள் என்னவோ மாநகராட்சியில் இந்த திட்டம் கொண்டு வரலான்னு இருக்கேன், பள்ளி பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கீம் கொண்டு வரலாம் இருக்கேன் அப்படின்னு முன்வைக்கும் பொழுது அதுக்கு முற்றிலுமாக சப்போர்ட் பண்ணி அதை இனிஷியேட்டிவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. மேம், ஒரு சில விஷயங்கள் எல்இடியில் வரப்போகுது மேம், அதை பார்த்துட்டு பதில்கள் ப்ளீஸ். அம்மா துரையம்மா, இது வங்க கரையம்மா, வணக்கம் சொல்லித்தான் வரவேற்கும் ஊரம்மா. எப்பயுமே வந்து சாரியில் உங்களை பார்த்தனாங்க, வெஸ்டர்ன் ட்ரெஸ்லேயும் வந்து நம்ம மேயர் மேமை பார்க்குறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஆனால் எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க? வெஸ்டர்னில் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுள். மேயர் அப்படின்றது ரொம்ப டிக்னிட்டரி போஸ்ட்டு. நம்ம தமிழக கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நம்ம சேலை தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் எனக்கு சேலை பிடிச்சிருந்தது. இப்போ சேலையில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சாரீ கட்டுறது நிறைய பேர் கம்ஃபர்ட்டாக நினைக்க மாட்டாங்க. பட் நம்ம கலாச்சாரம் அது. ஸோ அதில் நம்ம பழகிக்கணும் அப்படின்றத நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக நாங்கள் பாரிஸ் போயிருந்தோம்.
கார்ப்பரேஷன் டீமோடு சேர்ந்து. ஸோ அந்த ப்ராஜெக்ட் இப்போ கொடுங்கியூர் டம்பிங் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், பயோமைனிங் அப்படின்ற ஒரு திட்டத்தை. ஸோ அந்த ப்ராஜெக்ட்காக அங்கே போயிருந்த பொழுது எடுத்த புகைப்படம். மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றி கலாட்டாவின் சார்பாக. ஒரு இடத்துல நின்று வரக்கூடிய கேள்விகள் ஒன்னொருத்தையுமே லெஃப்ட் ஹேண்டில் அப்படி பேட்டிங் பண்ணி சிக்ஸர் அடிக்கிறது அப்படின்றது பெண்களின் அசாத்திய சக்தி அப்படின்றது மீண்டும் இந்த மேடையில் காமிச்சதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். பிரியா ராஜன், we love you and you have a big fan following. தொடர்ந்து உங்களுடைய இந்த அமேசிங்கான ஜாபை பண்ணிக்கிட்டே இருங்க and we'll keep supporting you. மனமார்ந்த நன்றிகள். Thanks for coming. Galata Pink, Tamil Nadu's #1 digital women's channel வழங்கும் Golden Queen Awards. Our title sponsor GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. Sunland Sunflower Oil, பிசு பிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil. Supported by Anuj Styles, ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Powered by Prince Jewelry for the princess in you. Banking partner Equitas Small Finance Bank. Associate sponsors Black Thunder, Asia's #1 water theme park. Favorite pasta 100% durum wheat pasta. Anandam Silks, Aragai Anandamai. Lalithambigai Fertility Center, a unit of Sri Lalithambigai Medical College. Kanchipuram Varahi Lakshmi Silks, legacy of weave. Women's wear partner Presta Women's Wear Anithilum Besta. Presta Innerwears, leggings and nighties. Luxury partner Update Cars. Food partner Topivapa Biryani. Sweet and snacks partner Aladipattiyan Alva மற்றும் கருப்பட்டி காபி. Beverage partner British Empire Packaged Drinking Water. Hospitality partners Somerset Greenways Chennai, Hilton Chennai, Pullman Chennai Anna Sale. Travel and ticket partner Route 45 Holidays. Experience the world with us. Automobile training partner Cars Only.